நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் 10ஆம் வகுப்பு சாதனை மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் குழந்தைகள் தின விழா, ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, 10ஆம் வகுப்பு சாதனை மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் தலைமையிலும், பெற்றோர் ஆசிரியர் சங்க கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சண்முகம் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும். இன்றைய காலத்தில் மதிப்பெண் தான் மாணவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. தனியார் பள்ளிகளின் கட்டுப்பாடுகளை பெற்றோர்கள் கேட்கின்றனர். ஆனால் தகுதியான ஆசிரியர்களை கொண்டு செயல்படும் அரசு பள்ளிகளில் மாணவர்களை படிக்க வைப்பதை பெற்றோர்கள் விரும்பவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். கல்விக்காக அரசு நிறைய திட்டங்களை உருவாக்கி வருவதாக கூறினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், உழவர்கரை நகராட்சி முன்னாள் தலைவர் NSJ ஜெயபால், முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன், பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். முன்னதாக தலைமை ஆசிரியர் வெற்றிவேல் வரவேற்று பேசிட, நிறைவில் ஆசிரியை தேவகி நன்றி கூறினார். 1300 பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் வழங்கும் திட்டத்தில் பென்ஷன் வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுவை வில்லியனூர் மகாத்மா காந்தி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் வில்லியனூர் அரசு ஆண்கள் துவக்க பள்ளியில் இரத்த தான முகாம் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் வில்லியனூர் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகாம்பரம், இளைஞர் காங்கிரஸ் சம்பத் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையைச் சேர்ந்த 1300 பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தன்னை சந்தித்து மத்திய அரசின் பழைய பென்ஷன் முறையில் பென்ஷன் பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் மத்திய நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சருடன் பேசி பழைய பென்ஷன் முறையிலேயே வழங்கினால் ஊழியர்கள் குடும்பங்கள் பயன்பெறும் என தெரிவித்ததாகவும், இதனால் 1300 பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் முறையிலேயே பென்ஷன் வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இதற்கு உதவிய பிரதமர், காங்கிரஸ் தலைவர், நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும், மாநில காங்கிரஸ் தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் முயற்சியால் தான் பென்ஷன் கிடைத்துள்ளது என்றார். மேலும் மத்திய அரசும் புதுவை காங்கிரசும் புதுவை மக்களுக்கு தன்னுடைய பணியை விடாமல் செய்யும் என்று கூறினார். புதுவை இளங்கோஅடியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறந்த படைப்புகளுக்கு சுழற் கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி முத்தரையர்பாளையம் இளங்கோஅடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 21ஆம் தேதி முதல் நடந்து அதற்கான பரிசளிப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் நடந்தது. கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், செயலர் ராகேஷ் சந்திரா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளி மாணவி ஹேமலதாவிற்கும் மற்றும் முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளிகளுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கி பாராட்டினார். கண்காட்சியில் துவக்க பள்ளி பிரிவில் 77 பள்ளிகளும், நடுநிலை பள்ளி பிரிவில் 145 பள்ளிகளும், உயர்நிலை பிரிவில் 119 பள்ளிகளும், மேல்நிலை பிரிவில் 53 பள்ளிகளும், ஆசிரியர் படைப்புகளாக 12 காட்சி பொருள்களும் என 406 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. விழாவின் நிறைவில் பள்ளி முதல்வரும் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான வேல்முருகன் நன்றி கூறினார். புதுவை பள்ளி ஆசிரியர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை போலீசார் நாகப்பட்டினம் விரைந்துள்ளனர். புதுவை அரியாங்குப்பம் RK நகரை சேர்ந்த செழியன் என்ற அரசு பள்ளி ஆசிரியர் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றபோது சுண்ணாம்பாறு பாலம் அருகே 3 நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் 3 தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் போலீசாருக்கு கொலை பற்றி துப்பு துலங்கியது. அதாவது கொலைக்கு முன் தினம் அவருக்கு செல்போனில் 150க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்ததை அறிந்து அதில் ரியல் எஸ்டேட் தொழில் நடைபெறும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்காலுக்கு குற்றவாளியை பிடிக்க தனிப்படை போலீசார் விரைந்துள்ளனர். இதனிடையே மருத்துவமனையில் உள்ள செழியனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய பஞ்சாயத்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.
குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் செய்வதறியாது போலீசார் திணறி வருகின்றனர். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தல் பற்றிய ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஏம்பலம், பாகூர், நெட்டப்பாக்கம் ஆகிய தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசார் அனைவரும் ஒன்றுபட்டு அரசின் அவலங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து கடுமையாக உழைத்து தேர்தலில் வெற்றி பெற பாடுபட வேண்டும், தேர்தல் பணிகளை இன்று முதல் துவங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தல் குறித்து தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தனர். புதுவையில் பல்வேறு இடங்களில் செல்போன் கடைகளை உடைத்து செல்போன் மற்றும் இதர பொருட்களை திருடிச் சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் மேற்பார்வையில் மேட்டுப்பாளைய காவல் நிலைய அதிகாரி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் போலீசார் மேட்டுப்பாளையம் எஸ்டேட் கனரக வாகன நிறுத்தும் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான ஒரு வாலிபர் கையில் இரும்பு கம்பியுடன் சுற்றியதைக் கண்டு அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் விழுப்புரம் தாலுகா வளவனூரைச் சேர்ந்த தீபக் ராஜ் என்பதும் அவர் வில்லியனூர், மேட்டுப்பாளையம், முத்திரையர்பாளையம், குறும்பாப்பேட்டில் செல்போன் கடைகளை உடைத்து செல்போன் மற்றும் சார்ஜர்கள், பேட்டரிகள் போன்ற பொருட்களை திருடியது தெரியவந்தது. உடனே அவரை கைது செய்து திருட்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன் மற்றும் இதர பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை அஜீஸ் நகரில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் மகளிர் தினம் ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகரில் உள்ள செல்வ முருகா திருமண நிலையத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை இயக்குநர் மீனா குமாரி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து பிருந்தா மோகன் பெண்களுக்கான சட்டங்கள் குறித்தும், டாக்டர் சீமாதேவி நடுத்தர வயது பெண்களின் ஆரோக்கியம் குறித்தும், உணவு மற்றும் ஊட்டச்சத்து அதிகாரி திருநாவுக்கரசு இளம் குழந்தைகளின் உணவு பழக்கங்கள் குறித்தும் விளக்கினர். விழாவில் குழந்தைகள் நல அதிகாரிகள் மற்றும் நல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்சதீப விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் உழவாரப் பணி மற்றும் அகல் விளக்குகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருநாளில் லட்ச தீபத்தை பக்தர்கள் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வரும் 27ஆம் தேதி கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு லட்ச தீப விழா நடைபெற உள்ளது. இதற்காக வில்லியனூர் ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி, ஜவஹர் ஆங்கிலப் பள்ளி மற்றும் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கோயில் வளாகத்தில் புல் பூண்டுகளை அகற்றி சுத்தப்படுத்தும் உழவாரப் பணியிலும் அகல் விளக்குகளை சுத்தம் செய்து உலர வைக்கும் பணியிலும் ஈடுபட்டனர். பணியில் ஈடுபட்ட மாணவர்களிடம் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் கோவிலில் உழவாரப் பணி செய்வதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பணியில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். புதுவை வில்லியனூரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழா மற்றும் மகளிர் தின விழா நடைபெற்றது. வில்லியனூர் குழந்தை நல அதிகாரி தேன்மொழி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மகளிர் சட்டம், உரிமை மற்றும் பாதுகாப்பு பற்றியும், ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் பிரேமா மகளிர் நலம் பற்றியும், பாதுகாப்பு அலுவலர் சவுந்தரராசு குடும்ப நலம் பற்றியும் உரையாற்றிய விழா கலை நிகழ்ச்சிகளுடன் இனிதே நிறைவுற்றது. நிறைவில் நல அதிகாரி அமிர்தவள்ளி நன்றி கூறினார். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் புதுவைக்கு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கிட வேண்டும் என்று திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் நடந்த திராவிடர் கழக மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர் கி வீரமணி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், புதுவைக்கு மாநில அந்தஸ்தை வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் மத்திய அரசு கொடுக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு மத்திய அரசின் கடனுக்காக புதுவை அரசு 1,40,00,000 செலுத்த வேண்டி உள்ளதால் மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கடன் முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் உள்ளது போன்று புதுவையிலும் 67% இடஒதுக்கீடு சட்டம் இயற்ற வேண்டும்.
அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும். காவிரி நீர் தொடர்பான நடுவர் மன்ற தீர்ப்பு இதுவரை புதுவை அரசாணையில் பதிவு செய்யப்படாமல் உள்ளதை உடனடியாக பதிவு செய்து காரைக்கால் கடைநடை பகுதிக்கு கிடைக்க வேண்டிய 5 டிஎம்சி தண்ணீர் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து வட மாநிலங்களில் மின்சார உற்பத்தி உபரியாக இருப்பதால் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களுக்கு அதனை விநியோகிக்க மீன்பாதை அமைத்திட வேண்டும் என்றும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று அவர் கூறினார். பேட்டியின் போது திராவிடர் கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன், துணைத் தலைவர் பூங்குன்றன், புதுவை தலைவர் சிவமணி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மத்திய அரசு கலாச்சார குழுமம் சார்பில் கலாச்சார ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டது. மத்திய அரசு கலாச்சார குழுமம் சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய ஒருங்கிணைப்பு வாரத்தை முன்னிட்டு கலாச்சார ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் நளினா வரவேற்று பேசிய விழாவில் பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம் வாழ்த்தி பேசிட சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி கோபகுமார் கலந்து கொண்டு புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அருமுகனம் என்ற இசைக்கருவியை மிக அற்புதமாக இசைத்து காட்டினார். மேலும் இந்த இசைக்கருவி புதுவையின் இசைக்கருவியாக அரசு அறிவித்துள்ளது பெருமைக்குரிய செய்தி என்று கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அதேபோன்று திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த தேசிய கலாச்சார ஒருமைப்பாட்டு நாள் விழாவில் பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் தலைமையில் சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வி இணை இயக்குனர் ரகுபாலன் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பல்வேறு கலாச்சாரங்களை வெளிப்படுத்தும் நடனம், நடிப்பு போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்ற விழாவில் விரிவுரையாளர் குலோத்துங்கன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.